ஹாய், நீங்கள் வந்து லைஃப்பில் ஏதாச்சும் செய்யலான்னு நினைப்பீங்க. ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி உடனே உங்களுக்கு ஒரு தாட் வரும். இதனால மற்றவங்க என்ன நினைப்பாங்க? சப்போஸ் நான் வந்து பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன எல்லாரும் கலாய்ப்பாங்களா? அப்படின்லாம் உங்களுக்கு தாட்ஸ் வருதுன்னா, கமான் மேன், திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஏன் அப்படின்னா, மற்றவங்க உண்மையாக சொன்னால் உங்களை கேரே பண்ண மாட்டாங்க. பட் இது நம்ம யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயம், மேபி அது வந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு அவுட்ஃபிட்டை போடுறது கூட மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, நீங்கள் போடாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். கமான், நான் இன்னைக்கு உங்களை வந்து மாற்றுறேன். மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் மாறுற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி கேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீசன் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம ஏதாச்சும் லைஃப்பில் பண்ணணும்னு நினைக்கும் போது மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்கிறோம், அவங்களோட ஒப்பீனியன் நம்ம எதுக்கு கேர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நம்ம எப்படின்னா, நம்மளோட ஹியூமன் நேச்சர் எப்படின்னா, நம்மளை வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கணும் அப்படின்றதா எல்லாருமே நினைப்பாங்க. அவங்கள வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கணுன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ தட் இப்போ நான் இந்த விஷயத்தை தப்பாக பண்ணிட்டேன்னா வந்து மற்றவங்களுக்கு என்னை பிடிக்காம போயிடும் ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் மற்றவங்களோட கேர், மற்றவங்களோட ஒப்பீனியனை பற்றி நம்ம நினச்சிட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் இருக்கோம். நீங்கள் வந்து எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஒரு மைண்ட் செட்டை மட்டும் ஏற்றிக்கோங்க. செகண்ட், நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம தான் மெயின் கேரக்டர், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நம்ம தான் வந்து மெயின் கேரக்டர், நம்ம வந்து ஹீரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அது கிடையாது. அதாவது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நான் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணேன்னா எல்லாரும் நினைப்பாங்க, எல்லாரும் என்னை பற்றி பேசுவாங்க, இது நான் பண்ணிட்டேன்னா எல்லாரும் என்னை பற்றி பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அவங்களாம் பேச மாட்டாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது தப்பு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்குங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். நேற்று உங்களோட கொலீக் இருக்காங்களே, அவங்க நேற்று என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பெரியாதான், ஆப்வியஸ்லி யாருக்குமே ஞாபகம் இருக்காது. அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க நீங்கள் ஞாபகம் பார்த்தீங்க? நோ. அவங்க நேற்று என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்கா? நோ. அதே தான் எல்லாம். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஐயோ நான் இப்படி போயிடணும்னா எல்லாரும் என்னை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் நோ, அவங்க வந்து மறந்துடுவாங்க. நீங்களும் மறந்த மாதிரி அவங்களும் மறந்துடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு 1000 ப்ராப்ளம் இருக்குது. அவங்க அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம், அப்படியே அவங்க வந்து உங்களை பற்றி கேரே பண்ணணும், வாட் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழணுன்னா மற்றவங்களை பற்றி யோசிக்காதீங்க. அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்லன்ற அந்த மைண்ட் செட்டை ஏற்றிக்கோங்க. பட் உண்மையாக சொல்லணும்னா அந்த பர்சன் உங்களை பற்றி கேரே பண்ண மாட்டாங்க, அந்த பர்சன் உங்களை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. தேர்டு, உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்க, அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த டிசிஷனை அதை பற்றி தெரியாத ஒரு பர்சன்ட்ட கொடுத்துருவீங்க. அந்த பர்சன் வந்து தெரியவே தெரியாது, அந்த பர்சனுக்கு தெரியவே தெரியாது. அது மேபி உங்களோட அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் நெய்பராக இருக்கலாம், கொலீக்காக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். பட் அந்த டிசிஷனை போய் அந்த பர்சன்ட்ட கொடுத்துருவீங்க. அது பண்ணாலுமே தப்பு. ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தில் நாலேஜ் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல. அந்த பர்சன், அது தப்புடா, அதெல்லாம் ஃபெயில் ஆகிடும்டா, அதெல்லாம் தோற்றுருவடா, அதெல்லாம் வேஸ்ட்டுடா, ஒரு சூதாட்டம்டா, இப்படிலாம் சொன்னாங்கன்னா, கமான், அது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல. அந்த பர்சனுக்கு நாலேஜ் இருந்து, அந்த பர்சனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து சொல்கிறாங்கன்னா அதை கேளுங்க. பட் அந்த பர்சனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அந்த பர்சன் சொல்கிறத போய் நீங்கள் நம்பிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். நீங்கள் லைஃப்பில் அதை மேபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பெரியாதாக இருப்பீங்க. பட் அதை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, ஒரு இன்ட்யூஷன் கரெக்டாக இருக்குது, இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும், லைஃப் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதை மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்காதீங்க. இல்லை நான் வந்து மற்றவங்களோட ஒப்பீனியனை கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இதுக்கு யார்கிட்ட ஐடியா கேட்கலாம், யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும், ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் அந்த பர்சன் பெரிய ஆளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன்ட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். அந்த பர்சன் கிட்ட ஒப்பீனியன் கேட்கறது தான் கரெக்ட். பட் அதை பற்றி தெரியவே தெரியாத பர்சன் கிட்ட ஒப்பீனியன் கேட்கறது ரொம்பவே தப்பு. கமான், மாற்றுங்க. ஃபோர்த்தில், இன்னும் சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, மற்றவங்கள ஒரு காரணமாக வச்சுட்டு அதை ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணும், ஆனால் உங்களோட லேசினஸ், உங்களோட கான்ஃபிடென்ஸ் இல்லாததை மற்றவங்க மேலே குறை சொல்லக்கூடாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க இந்த விஷயத்த பண்ணால் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா அதுவும் தப்பு. நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், பயப்படாமல் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு அவுட்ஃபிட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ரீல் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். எனி திங் உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா அதை வந்து
கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். பரவாயில்ல, என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸை நீங்கள் தான் பில்ட் பண்ணுங்க. யாருமே இந்த உலகத்தில் வந்து பிறந்தவொடனே கான்ஃபிடென்ஸோடலாம் பிறக்கல. எல்லாருமே பில்ட் பண்ணதான். அதே மாதிரி நீங்களும் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வருவீங்க. ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் நம்மளோட லைஃப் க்ரோ ஆகாது. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் தான் நம்மளோட லைஃப் க்ரோ ஆகும். அண்ட் லாஸ்ட் நான் இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்கள் வந்து யார் கூட வந்து அதிகமாக பழகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் இருப்பாங்க உங்களோட லைஃப்பில். அந்த பர்சன் நீங்கள் எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இது நீ பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அதே நேரம் சம்டைம்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தப்புடா அப்படின்னு சொல்லி அதையும் சொல்கிறாங்க. ரெண்டுமே பண்ணுறாங்கன்னா அந்த பர்சன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவீங்க, அது எல்லாத்துக்கும் குறை சொல்கிறாங்க, தப்பு சொல்கிறாங்க, அப்படி ஏதாச்சும் ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுங்கள். யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் கூட இருங்க. அந்த பர்சன் தான் உங்களை க்ரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க லைஃப்பில். அந்த ஏட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன் உங்களோட லைஃப்பில் தேவை கிடையாது. ஏன்னா அந்த பர்சன் நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த பர்சன் வந்து உங்களுக்கு குறை தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த பர்சன் நம்மளோட லைஃப்பில் வேணாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பர்சனை மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் எல்லாருக்கும் உங்களை பிடிக்காது, எல்லாருக்குமே உங்களை பிடிக்காது. கொஞ்சம் பேருக்கு தான் பிடிக்கும். அந்த கொஞ்சம் பேருக்கு பிடிச்சவங்களை மட்டும் உங்களை லைஃப் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஒன் மோர் திங், டைம் வந்து ரொம்பவே ப்ரீஷியஸ். நீங்கள் வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு. உங்களுக்கு பண்ணணும்னு விஷயத்த பண்ணிவிடுங்க. இந்த டைம் போனால் அப்புறம் வராது. நம்ம வந்து காசு போனால் கூட சம்பாதிச்சிடலாம், ஆனால் டைம் போனால் வரவே வராது. ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வரும். ஸோ பாய். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பாய். இட்ஸ் விஜய். பாய்.